ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மென்சுரேஷனில் செவ்வகம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம செவ்வகம் பார்ட் 1 வீடியோ கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சுக்கான லாஸ்ட் டேட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ளே யாராவது நீங்கள் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெஸ்ட் 1 ஆல்ரெடி பிப்ரவரி 2ல் முடிஞ்சிட்டு. ஸோ அதே தான் நம்ம ரிப்பீட் பிப்ரவரி 9 வைக்க போகிறோம். காரணம் நம்ம சிலபஸை இன்னும் கிளாஸ் ஃபுல்லாக முடிக்காதனால ரிட்டனும் அதே டெஸ்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது டெஸ்ட் பேட்சை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா அதுக்கான லிங்க்மே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் அதில் தான் நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே இதில் ஷார்ட்டாக எழுதி வச்சுருக்கேன். அதுமாதிரி நிறைய அதுக்கு முன்னாடி நம்ம சதுரத்தில் ஹோம்ஒர்க் சம்மே கொடுத்துருந்தோம். அதுமாதிரி செவ்வகத்துலையுமே ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம ஹோம்ஒர்க் சம் கொடுக்கும்போது ஆன்சர் மட்டுமே நம்ம பின் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேருக்கு அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரில. ஸோ ஹோம்ஒர்க் சம் கொடுத்தாலும் அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சதுரத்தில் கொடுத்துருந்தோம்னா அந்த ஹோம்ஒர்க்குக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். செவ்வகத்துக்கான ஹோம்ஒர்க் கொடுத்தோம்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனே பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம செவ்வகம் பார்ட் 2 முடிச்சிருவோம். ஓகேவா? இன்றைக்கி செவ்வகம் முடிச்சிடலாம். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட் பார்த்துருவோம். ஓகே, இப்போது இது சதுரம். ஓகேவா? சதுரத்தில் நம்ம 4வது சம்மும் 10வது சம்மு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 2 சம் பார்த்துலாம். அப்புறம் செவ்வகத்தில் ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்தோம். ஓகேவா? என்ன அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எந்த ஹோம்ஒர்க் கொடுக்குமோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுவோம். ஓகேவா? நிறைய பேர் அதில் டவுட் கேட்டிருந்தீங்க 10வது சம். ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுர வடிவ பூங்காவினுடைய சுற்றளவு 40 மீட்டர் எனில் பூங்காவினுடைய ஒரு பக்கத்தின் அளவு என்ன, மேலும் பூங்காவின் பரப்பளவு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே மோஸ்ட்லி ஆன்சர் கரெக்டாக தான் பண்ணீங்க. ஓகேவா? சதுரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன ஷேப் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சுற்றளவு, சதுரத்தின் சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 மீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் நமக்கு பக்கமும் பரப்பளவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பரப்பளவு ஃபார்முலா நமக்கு என்னது a². ஓகேவா? நம்ம இந்த ரெண்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சுற்றளவு அப்படிங்கிறது சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா 4a. நமக்கு அது மட்டும் தான் தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம 40 இப்போ இதை கேன்சல் பண்ணுறோம். ஒரு நாள் 4. நான் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதுனால ஹோம்ஒர்க் கொடுத்த சம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாகவே சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு நான் இதுக்கு மட்டும் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சதுரம் ஃபுல்லாக பார்த்துட்டு இது ஹோம்ஒர்க் சம் உங்களுக்கானது இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுமே அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? அப்போது ஏ என்னது 10 மீட்டர். ஓகேவா? பக்கம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பரப்பளவு அப்படிங்கிறது நமக்கு a². அப்போது ஏ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 100 அப்படிங்கிறது வரும். அப்போ 100 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? பரப்பளவு. இதுக்கான ஆன்சர் மோஸ்ட்லி எல்லாருமே கரெக்டாக தான் போட்டிருந்தீங்க. ஓகே, இப்போ 10வது சம் பார்த்துடலாம். ஓகேவா? இந்த சம் நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். இது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுரத்தின் மூளை விட்டம் 10 சென்டிமீட்டர். அதனுடைய பக்க அளவு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, சதுரத்தின் மூளை விட்டம் ஃபார்முலா நமக்கு என்னது, a√a d = a√2 அப்படிங்கிறத சதுரத்தின் மூளை விட்ட ஃபார்முலா. டி நமக்கு இதில் என்ன கொடுத்துட்டாங்க, 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கேட்டிருக்கிறது நமக்கு a. ஓகேவா? அந்த பக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை டியில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். 10 = a√2. அப்போ ஏயோட மதிப்பு என்னது 10/√2. ஓகேவா? ஆனால் நமக்கு ஆன்சர் 5√2 அப்படிங்கிறதா இருக்கும். ஓகேவா? அதான் ஆன்சர். அது எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ இந்த 10 நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, 2×10 அப்படிங்கிறத பிரிக்கலாம். 2×10 அப்படிங்கிறத பிரிக்கலாமா? 2×5 பெருக்கினா 10 தானே வருது. அதை நம்ம இப்படி பிரிக்கலாமா? ஓகே, நான் இதுக்கு மட்டும் ஒரு சம்மில் சொல்லியிருப்பேன். √2யும் பெருக்கினா வரைக்கும் நமக்கு 2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்போது இந்த 2 இருக்க இடத்துல நம்ம டபுள்√2 போடலாமா? இப்போ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டபுள்√2 அந்த 2√2யும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்னொன்று என்னது இருக்குது, 5 அப்படிங்கிறது இருக்குது. கீழே /√2 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த ஒரு ரூட்டும் இந்த ஒரு ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ ஆன்சர் நமக்கு என்னது 5√2. ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 5√2. இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செவ்வகத்தில் கொடுத்த ஹோம்ஒர்க் சம் பார்த்துருவோம். ஓகேவா? செவ்வகத்தில் நம்ம 4வது சம் ஹோம்ஒர்க் கொடுத்தோம். ஸோ இதுலேயுமே மோஸ்ட்லி எல்லாருமே ஆன்சர் கரெக்டாக தான் பண்ணீங்க. இதுதான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஹோம்ஒர்க் கொடுக்குறது கீழே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுக்குறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லோரும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்கறதுக்கு தோணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். ஒரு செவ்வக வடிவிலான புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு 820 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம் என்ன, மேலும் சுற்றளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்குது ஒரு புகைப்படம், செவ்வக வடிவத்திலான புகைப்படம்.
அதனுடைய பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க 820 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அகலம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். அதனுடைய நீளமும் அதனுடைய சுற்றளவும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டுனா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது செவ்வகத்தின் பரப்பளவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து அப்போ நீளம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சா செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து நமக்கு L/B. ஸோ நமக்கு செவ்வகத்தின் பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க 820 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு B அகலம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ L அப்படி வச்சுடுவோம். B அகலம் வந்து எவ்வளவு 20 = 820. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். 4 2 8 1 2. அப்போது நீளம் வந்து என்னது 41 சென்டிமீட்டர். இப்போது நீளம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த நீளம் வந்து கண்டுபிடிச்சதுனால இனிமேல் வந்து நம்ம செவ்வகத்தினுடைய சுற்றளவு வந்து கண்டுபிடிச்சிடலாம். செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா நமக்கு என்னது 2 + B = 2. L வந்து நமக்கு வந்து 41 + B வந்து நமக்கு என்னது அகலம் வந்து 20. இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் 2 61 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போ இதை பெருக்குங்க. 1 2 6 2 12. அப்போது 122 சென்டிமீட்டர். ஓகேவா, சுற்றளவு வந்து 122 சென்டிமீட்டர், நீளம் வந்து 41 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துட்டோம் ஹோம்ஒர்க் கொடுத்ததுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து செவ்வகம் வந்து பார்ப்போம். ஓகேவா, போன பார்ட் வீடியோவில் வந்து நம்ம மொத்தம் வந்து 7 சம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம 8ஆம் சம்லேருந்து பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க கமெண்டில் வந்து 120 வந்து எதுக்கு மேம் 100ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தேங்க. அது வந்து நம்ம வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஸ்டார்டிங்கில் நமக்கு எப்போவுமே 100% இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு டைம் வந்து அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகேவா, சதுரம் வந்து அப்படி சொல்லியிருந்தோம். ஸோ சதுர வீடியோ பார்த்திங்கன்னா இந்த டவுட் உங்களுக்கு வந்து வந்திருக்காது. ஸோ எப்போவுமே நமக்கு வந்து 100% இருக்கும். ஒரு நமக்கு வேல்யூவே தெரியாதவங்க பட்சம் நம்ம 100% அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால 120% அப்படின்னு எடுப்போம். 120% வந்து நம்ம எப்படி எழுதுவோம் 120 / 100 அப்படின்னு தான் எழுதுவோம். எதுக்கு 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம்னா நம்ம அந்த ஃபார்முலா. ஓகேவா, L/B அதுக்காக நம்ம 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். 120%. இப்போ நம்ம 20% அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம் 20 / 100 அப்படின்னு தான் எழுதுவோம். 120 அப்படிங்கிறது எதுக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, 20%. இதுவே 20% டிகிரீஸ் ஆகிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம 100லேருந்து 20 கழிச்சு 80% அப்படின்னு இருப்போம். இப்போ 80% நம்ம எப்படி எழுதுவோம் 80 / 100. பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100% தான். ஓகேவா, அதான் நம்ம 80 / 100 அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா, ஓகே, இப்போது நம்ம 8வது கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த 8ஆம் சம் பாருங்கள். ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் அதன் அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அதிகம். செவ்வகத்தின் பரப்பு 80 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம் அகலங்கள் யாவை அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இது வந்து என்ன ஷேப் செவ்வகம் தான். ஓகேவா, அதனுடைய நீளம் அப்படிங்கிறது செவ்வகத்தை வந்து நம்ம ஃபார்முலாஸ் வந்து இன்னொரு திருப்ப நம்ம ரீமைனிங் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா, செவ்வகத்தின் பரப்பளவு நமக்கு வந்து L/B. ஓகேவா, செவ்வகத்தின் சுற்றளவு 2 + B. செவ்வகத்தின் மூலைவிட்டம் √L² + B². ஓகே, இப்போ எல்லாருமே நீங்கள் நோட் எடுத்து வந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, கொஸ்டின் எழுதி நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அது மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, செவ்வகம் கொடுத்துறாங்க. அந்த நீளம் வந்து நீளம் அப்படிங்கிறத நம்ம எந்த லெட்டர் குறிப்போம் L அப்படிங்க. அதன் அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அதிகம். ஓகேவா, அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அதிகம். இது எப்படி எழுதியிருக்குன்னு தெரியுதா, நீளம் அப்படிங்கிறது L, அகலம் அப்படிங்கிறது B அப்படிங்கிற லெட்டரை குறிச்சிருக்கேன். நீளம் வந்து அதன் அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா, எப்போவுமே ஒரு செவ்வகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீளம் தான் அதிகமாக இருக்கும், அகலம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, மோஸ்ட்லி ஓகேவா, நீளம் வந்து அதிகமாக இருக்கும், அகலம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீளம் வந்து என்னது அந்த அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் ப்ளஸ். ஒருவேளை நம்ம 2 சென்டிமீட்டர் குறைவாக இருக்கும் அப்படின்னா நம்ம இதில் வந்து மைனஸ் போட்டிருப்போம். ஓகேவா, இந்த ரூல் வந்து நம்ம இப்படி தான் எழுதியிருக்கோம். ஓகேவா, கொடுத்துருக்கத வச்சு இந்த இது வந்து எழுதியிருக்கோம். அடுத்த செவ்வகத்தின் பரப்பு வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பு வந்து 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, சதுர சென்டிமீட்டர் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். அதனுடைய நீளம் L என்ன, அகலம் என்ன அப்படிங்கிறத 2 கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம நீளமும் அகலம் வந்து கண்டுபிடிப்போம் கொடுத்துருக்கத வச்சு. ஓகேவா, இப்போ நம்ம செவ்வகத்தின் பரப்பு வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நம்ம கொடுத்து வச்சு தான் கண்டுபிடிப்போம். செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு என்னது L/B = நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ நமக்கு எல்பி அதோடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க ஓகேவா. எல் அப்படிங்கிறது நம்ம b+2 ஓகேவா. அப்போ நம்ம எல் இருக்க இடத்துல வந்து b+2 அப்படிங்கிறத போடலாமா. இந்த எல் இருக்க இடத்துல b+2 அப்படிங்கிறத வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்ட்டு b = 80. ஓகே, இப்போது இந்த பியை கொண்டு உள்ளே பெருக்குங்க ஓகேவா. b² + 2b இது வந்து பெருக்கல்ல இருக்குது ஓகேவா. = 80. அப்போ b² + 2b - 80 = 0. ஓகே, இப்போது நம்ம இது வந்து காரணிப்படுத்துவோம்ல எப்போவுமே 80 அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து நம்ம காரணிப்படுத்த போகிறோம். -80 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 80 இது வந்து இது A B C அப்படின்னு நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா. இது வந்து ஏன்னு எடுப்போம், இது பின்னு எடுப்போம், இது சி இருக்கிறத வந்து நம்ம மேலே காரணிப்படுத்துவோம். பி அப்படிங்கிற இருக்க பி பக்கத்தில், அதாவது இதில் எல்லா இடத்துலையுமே பி இருக்குது ஓகேவா. நம்ம வந்து இந்த ஃபார்முலா படி ஓகேவா. இதில் a² இருக்கும், இதில் ஏதோ ஒரு மதிப்பு இருக்கும், இதில் சி அப்படிங்கிறது ஒரு நம்பர்ஸ் ஓகேவா, நம்பர் தான் இருக்கும் ஓகேவா. இதில் a² ஏதாவது பக்கத்தில் ஏதாவது நம்பர் இருந்தால் அதை கொண்டு நம்ம இங்கே பெருக்கும் ஓகேவா. இது வந்து எந்த நம்பருமே இல்லை, 1 இருக்குது ஓகேவா. 1 வந்து நம்ம பெருக்கினாலும் அதே -80 தான் கிடைக்கும். அதை கொண்டு நம்ம மேலே போடணும் ஓகேவா. காரணிப்படுத்துதல் எப்படி தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. இந்த பி பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து நம்ம உள்ளே போடுவோம் ஓகேவா. பி பக்கத்தில் இங்கே என்ன நம்பர் இருக்குது 2 ஓகேவா. இங்கே a² இருக்கிற இடத்துல b² இருக்குது. இப்போ ஏதோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி எப்படி சொல்லியிருக்கேன் ஓகேவா. நம்ம ப்ளஸ் குறியீடு எதுவுமே போடல. பி பக்கத்தில் 2b அப்படிங்கிறது இருக்குது. சி அப்படிங்கிறது ஒரு நம்பராக இருக்கும் ஓகேவா. அதை வந்து நம்ம மேலே போடுவோம். இங்கே பக்கத்தில் இருக்க நம்பரை வந்து பெருக்கி மேலே போடுவோம். உள்ளே இருக்க பி பக்கத்தில் இருக்க உள்ளே வந்து 2ன்னு போடுவோம் ஓகேவா. ஓகே, இப்போ இது வந்து பெருக்குவோம். 80 அப்படிங்கிறது நமக்கு வருது. ஸோ -80 வரணும். இங்கே வந்து நம்ம இந்த 2ஐயும் வந்து பெருக்கினா மேலே இருக்க நம்பர் வரணும் ஓகேவா. காரணிப்படுத்த முடிச்சது. இப்போ ஒரு 2 நம்பர் எடுத்து பெருக்கணும்னா அது பெருக்கிற நம்பர் மேலே இருக்க நம்பர் வரணும். கூட்டினாவோ கழிச்சாவோ இந்த 2 நம்பரை வந்து கூட்டினாலோ கழிச்சாலோ இந்த உள்ளே இருக்க நம்பர் வரணும் ஓகேவா. இதுதான் காரணிப்படுத்துதல். ஸோ இப்போ 10 8 பெருக்கினா 80 வருது, ஆனால் -80 வரல. ப்ளஸ் இதில் வந்து 10 8 கழிச்சா வந்து நமக்கு 2 வரும் ஓகேவா. அப்போது -8 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடுவோம். ஏன்னா 10லேருந்து -8 கழிச்சா +2 வரும் ஓகேவா. ஏன் இந்த பக்கம் மைனஸ் போடலன்னா நம்ம இங்கே மைனஸ் போட்டோம்னா இங்கே -2 வந்துடும் ஓகேவா. இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் போடணும். இது காரணிப்படுத்தல் தெரியாதவங்களுக்காக நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ 80 -80 அப்படிங்கிறது வரும். 10லேருந்து 8 கழிச்சா 2 வரும் ஓகே. இப்போது நமக்கு ஆன்சர் வந்து இது b + 10 அப்புறம் b - 8 அப்படிங்கிற 2 வேல்யூ வந்து நமக்கு இதில் கிடச்சிருக்கு. ஆனால் பிக்கான வந்து இது வந்து b + 10 அப்படிங்கிறது இருக்கா = 0. இந்த பக்கம் வரும்போது -10 வரும். அதுமாதிரி இந்த பக்கம் இது வந்து -8 இருக்குது. சமத்துக்கு அந்த பக்கம் வரும்போது +8 வரும் ஓகேவா. அப்போ ஆன்சர் வந்து பிக்கான மதிப்பு நமக்கு ப்ளஸில் இருக்க மதிப்பை தான் எடுக்கணும் ஓகேவா. அப்போ ஆன்சர் அகலம் வந்து எவ்வளவு 8 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வந்து அகலம் வந்து கண்டுபிடிச்சோம் ஓகேவா. அகலம் வந்து 8 சென்டிமீட்டர். அகலம் கண்டுபிடிச்சா நீளம் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா அகலம் அப்படிங்கிறது L = அகலம் வந்து நம்ம 8ன்னு கண்டுபிடிச்சோம் +2. அப்போ நீளம் எவ்வளவு 10 சென்டிமீட்டர். நீளம் வந்து 10 சென்டிமீட்டர், அகலம் வந்து 8 சென்டிமீட்டர். நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, நீளமும் அகலம் தான் கேட்டிருந்தாங்க. அதனுடைய மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நிறைய வந்து நியூ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதுக்காக தான் அந்த காரணிப்படுத்தல் எல்லாமே சொல்லி தந்தேன் ஓகேவா. ஏன்னா நிறைய பேத்துக்கு இது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. 1 டைமுக்கு 2 டைம்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு 2 டைம் வந்து நீங்களே செஞ்சு பாருங்கள் ஓகே. இதேமாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒருவேளை அந்த ஏ பக்கத்தில் ஏதாவது ஒரு நம்பர் 2 அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதை நம்ம கீழே வந்து டிவைட் பண்ணுவோம் ஓகேவா. டிவைட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே 2னா 2 10 அப்படிங்கிறது இங்கே 4 அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா. இப்படி டிவைட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை வந்து நம்ம எழுதணும். கீழேயும் சம்டைம்ஸ் கீழேயும் இங்கே வந்து ஒரு 7/2 அப்படிங்கிறது இருந்து அடி போகலைன்னா இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா கீழே இருக்க நம்பர் இருக்கலாம், அதை வந்து 2x + 7 இந்த மாதிரி எழுதுவோம் ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து 10 அப்படிங்கிறதுனால p + 10 அப்படிங்கிறத எழுதிட்டோம். இதே 7/2 அப்படிங்கிறது நமக்கு அதில் கிடச்சிருந்தனா அதை தான் நம்ம 2b + 7 இந்த மாதிரி எழுதுவோம் ஓகேவா. இதில் வந்து நமக்கு கீழே ஒன்றுமே இல்லாதனால நம்ம b + 10 அப்படிங்கிறத எழுதிட்டோம். இது காரணிப்படுத்துதல். ஸோ சம்மோட வந்து போட்டு குழப்பிக்காதீங்க ஓகேவா. காரணிப்படுத்துதல் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுத்தேன். காரணிப்படுத்தல் தெரிஞ்சதான் உங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இந்த 7/2 அப்படிங்கிறதெல்லாம் போட்டு குழப்பிடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிட்டு
இந்த வீடியோ வந்து இந்த கிளாஸ் வந்து எப்படி இருந்து அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி ஹோம்ஒர்க் சம்முக்குமே ஆன்சர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போது 9ஆம் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு செவ்வகத்தின் பரப்பு வந்து 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் இதில் ஸ்கொயர் வரும். ஓகேவா? எனில் அதனுடைய பக்கங்கள் 4:9 என்ற விகிதத்தில் இருக்குமானால் அதனுடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? செவ்வகத்தின் பரப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனுடைய பக்கங்கள் செவ்வகத்தினுடைய பக்கம் வந்து நீளம் அகலம். அதனுடைய பக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 4:9 அப்படிங்கிற விதத்தில் இருக்கான். அதனுடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் சுற்றளவு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ செய்யுமா? நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து செவ்வகத்தின் பரப்பு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ரேஷியோவில் வந்து நீளமும் அகலமும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த ரேஷியோவில் கொடுக்கும்போதுல நம்ம எப்படி எழுதணும்னா 4x:9x. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து நீளம் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாது. நீளம் 4 சென்டிமீட்டர்னு சொல்ல முடியாது. அதாவது நமக்கு தெரியாது, ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? ஒரு ரேஷியோவில் ஒரு மதிப்பு இருக்கும்போது அதை நம்ம 4x அப்படின்னு நம்ம எடுப்போம். ஓகேவா? இப்போ செவ்வகத்தின் பரப்பு ஃபார்முலா நமக்கு வந்து L/B. ஓகே, செவ்வகத்தின் பரப்பளவு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 144. ஓகேவா? இப்போது நம்ம Lக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 4x அப்படின்னு எழுதலாம். அகலம் Bக்கு பதிலாக 9x அப்படிங்கிறது எழுதலாம். ஓகேவா? 4x இன்டு அகலம் நமக்கு என்னது? 9x = 144. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, மீதி 2 இருக்குது. 6 நாள் 24. அடுத்து 9ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 1 நாள் 1 9 9 4 9 36. ஓகேவா? இங்கே பாருங்கள், மீதி இங்கே என்ன இருக்குது? ஒரு எக்ஸ் இருக்குது, இன்னொரு எக்ஸ் இருக்குது. எக்ஸையும் மல்டிப்ளை பண்ண பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? x² அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அந்த பக்கம் என்ன இருக்குது? நமக்கு 4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ் அந்த பக்கம் போகும்போது நமக்கு ரூட்டாக போகும். அப்போ √4 மதிப்பு என்னது? நமக்கு 2. ஓகேவா? 2². அப்போ 2² ஸ்கொயரும் ரூட்டும் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2 அப்படிங்கிறது கிடைக்கும். x = 2. எக்ஸோட மதிப்பு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். எக்ஸ் அப்படிங்கிறது எது? இதுதான். ஓகேவா? எக்ஸ். அப்போ நம்ம இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 2 வந்து போட்டோம்னா நமக்கு நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நம்ம செவ்வகத்தின் சுற்றளவு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ இதில் வந்து 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 4 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 8 அப்படிங்கிறது கிடைக்கும். 9 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 18 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்போ நீளம் வந்து 8, அகலம் வந்து 18. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை? செவ்வகத்தின் சுற்றளவு வந்து தேவை. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம நீளமும் அகலமும் இவ்வளோ நேரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா நமக்கு என்னது? இப்போ டைரெக்டாக நம்ம ஃபார்முலா போட்டு செஞ்சிருந்தோம். 2/L+B அதான் ஃபார்முலா. ஓகேவா? ஓகே, 2/L. L வந்து 8 ப்ளஸ் அகலம் வந்து 18. ஓகே, இப்போ இதை வந்து கூட்டுங்க. 8யும் 18யும் கூட்டினா என்ன வரும்? 26 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போது 26 12, மீதி 1 இருக்குது, 4 52 சென்டிமீட்டர். ஓகேவா? செவ்வகத்தின் சுற்றளவு என்னது? 52 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் சுற்றளவு வந்து சமக்கான ஆன்சர் வந்து 52 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ரேஷியோவில் இருந்தால் இது எக்ஸ் இருக்கும். அந்த எக்ஸை கண்டுபிடிச்சி நம்ம வந்து நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம செவ்வகத்தின் சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நமக்கு 2/L+B அப்படின்னு ஃபார்முலா எழுதிடுவோம். ஸோ நமக்கு நீளமும் அகலமும் தேவை, ஆனால் நமக்கு இல்லை. ஸோ நம்ம அப்போ செவ்வகத்துக்கு கொடுத்துருக்கதை வச்சு நம்ம நீளமும் அகலமும் கண்டுபிடிச்சி செவ்வகத்தின் சுற்றளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கும். 10ஆம் சம் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் முறையே 3:2. அச்செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவுகளின் விகிதம் முறையே 5:9 எனில் செவ்வகத்தின் அகலத்தை வந்து மீட்டரில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷனில் வந்து சென்டிமீட்டர்லேயும் இருக்கலாம், மீட்டர்லேயும் இருக்கலாம். நம்ம வந்து இப்போ ஆன்சர் வந்து 5 சென்டிமீட்டர் 5 மீட்டர் அப்படின்னா நமக்கு சென்டிமீட்டரில் இருக்கலாம். நம்ம வந்து 5 மீட்டரை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆன்சர் வந்து ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு செவ்வகம், அதனுடைய நீளம் அகலம் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க? நீளம் அகலம் வந்து 3:2 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரேஷியோவில் இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? 3x:2x அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, அதனுடைய சுற்றளவு பரப்பளவு அப்படிங்கிறத எப்படி கொடுத்துருக்காங்க? செவ்வகத்தின் சுற்றளவு அப்படின்னு போட்டு ஓகேவா? பரப்பளவு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5:9 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு சுற்றளவு பரப்பளவு 5:9 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஃபார்முலா வந்து அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ சுற்றளவு பரப்பளவு செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா நமக்கு எழுது 2/L+B ஈஸ்ட் பரப்பளவு நமக்கு ஃபார்முலா என்னது? L/B. ஓகேவா? = நமக்கு இங்கே என்ன இருக்குது? 5:9 அப்படியே எழுத போகிறோம். ஓகேவா? நமக்கு கொடுத்துருக்கதை வச்சு நமக்கு வந்து அகலம் தான் தேவை. ஸோ நம்ம அகலம் கண்டுபிடிக்காண்டி நம்ம சுற்றளவு பரப்பளவு அப்படியே எழுதிக்கிடுதோம் அந்த ஃபார்முலா போட்டு. ஓகே, அப்போ 2/L இருக்க இடத்துல வந்து நம்ம என்ன எழுதலாம்? 3x அப்படின்னு எழுதலாமா?
3x ப்ளஸ் b அகலம் வந்து நமக்கு என்னது 2x ரேஷியோ l இன்ட்டு b ஓகேவா. எல்லையும் பியும் வந்து பெருக்குங்க. 3 2 6 எக்ஸும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் வரும் ஓகேவா. அப்போ 6x ஸ்கொயர் ஈக்குவல் டு 5:9 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது இது வந்து கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 5x அப்படிங்கிறது கிடைக்கும். இஸ் 6x ஸ்கொயர் ஈக்குவல் டு 5:9 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு ரேஷியோவில் தான் இருக்குது ஓகேவா. ரேஷியோவில் இருந்தால் இதையும் கேன்சல் பண்ணலாம் ஓகேவா. 6 6 அப்போ 3 2 6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ 5x இன்ட்டு 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 5:9 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது ஓகேவா. ஓகே, இப்போது இங்கே வந்து பாருங்கள், இப்போ இதில் தான் இருக்குது ஓகேவா. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா டிவைட் அப்படிங்கிறதுனா அப்போது 5x ஈஸ்ட் ரேஷியோ ஓகேவா 3x ஸ்கொயர். இந்த ரேஷியோவில் இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம், 5x ரேஷியோ 9x அப்படின்னு எழுதலாம்னா. அப்போ இந்த 5x இந்த 5xும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்குது என்னது 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x அப்படிங்கிறது கிடைக்குது. இங்கே ஒரு எக்ஸும் இங்கே ஒரு எக்ஸும் வந்து கேன்சல் ஆகிடுது. 3 3 9 அப்படிங்கிற கேன்சல் ஆகுது. இங்கே ஒரு மீதி ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னது 3 ஓகேவா. நம்ம எக்ஸோட மதிப்பு தான் இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாதான் நமக்கு இந்த எக்ஸில் போட்டு நமக்கு அகலம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ b ஈக்குவல் டு 2x நம்ம எக்ஸோட மதிப்பு என்னென்னு கண்டுபிடிச்சோம் 3 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் ஓகேவா. அப்போ 3 6 ஆன்சர் வந்து என்னது 6 மீட்டர் ஓகேவா. இங்கே ஆப்ஷனில் நமக்கு 6 சென்டிமீட்டர் கூட இருக்கலாம், 6 மீட்டர் கூட இருக்கலாம் ஓகேவா. 600 சென்டிமீட்டர் 6 மீட்டர் அந்த மாதிரி இருக்கலாம் ஓகேவா. நமக்கு ஆன்சர் வந்து 6 மீட்டர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும் ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். 11வது சம் பாருங்கள். ஒரு செவ்வக மைதானத்தை சதுர அடிக்கு 1.25 வீதம் சரி செய்ய ஆகும் செலவு ரூபாய் 900 ஆகும். அம்மைதானத்தின் நீளம் 30 எனில் அதன் அகலத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஒரு செவ்வக மைதானம் இருக்குது ஓகேவா. அது வந்து சதுர அடிக்கு எவ்வளவு ஆகுதுன்னா, ஒரு சதுர அடிக்கு ஓகேவா, ஒரு சதுர அடிக்கு ரூபாய் 25 பைசா ஆகுது. மொத்தம் ஆகும் செலவு வந்து 900 ஆகுது. அந்த மைதானத்துடைய நீளம் வந்து கொடுத்துட்டாங்க, அதனுடைய அகலம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஓகேவா. எப்போவுமே நமக்கு நீள அகலம் கொடுத்துட்டு அதனுடைய சதுரடி கொடுத்துருவாங்க, மொத்தம் எவ்வளோ செலவு வந்து ஆகும் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க ஓகேவா. அந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு செவ்வக மைதானத்தை நம்ம கொடுத்துருக்க எல்லாமே இதுக்கெல்லாம் நீளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அகலம் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுர அடிக்கு ஒரு செவ்வக மைதானத்தை வந்து சரி செய்ய வந்து ஒரு சதுர அடிக்கு ஆகும் ஓகேவா. நீங்கள் சதுர அடிக்கு ஆகும் செலவு ஓகேவா. ஒரு சதுர அடிக்கு ஆகும் செலவு வந்து எவ்வளவு ரூபாய் 25 பைசா ஓகேவா. மொத்தம் எவ்வளவு ஆகுது, மொத்தம் வந்து 900 ஆகுது ஓகேவா. இப்போது நமக்கு அகலம் தேவை அப்படின்னா நமக்கு அந்த பரப்பளவு ஏதாச்சும் 2 வேல்யூ இருந்தால் தான் இன்னொரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படி தானே. அப்போ நம்ம பரப்பளவு வந்து கண்டுபிடிச்சி அகலத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாமா. எப்படி பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா, கண்டிப்பாக அந்த மொத்த ரூபாய் அப்படிங்கிறது அந்த மைதானத்தை வந்து சரி செய்யறதுக்காக ஓகேவா. இது எப்படின்னா பரப்பளவு சொல்லணும், மைதானத்தை வந்து சரி செய்ய போகிறாங்க ஓகேவா. சுற்றளவு ஒருவேளை வேலி போடனா நம்ம வந்து சுற்றளவு ஃபார்மாக எழுதியிருக்கலாம். ஆனால் இது வந்து மைதானத்தை வந்து சரி செய்ய அப்படிங்கிறதுனால அந்த பரப்பாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. அப்போ பரப்பு ஓகேவா. அப்போது மொத்தம் அந்த பரப்பளவு சரி செய்யறதுக்கு வந்து 900 ஆயிருக்கு ஓகேவா. மொத்தம் அந்த பரப்பை வந்து அதுவே ஒரு சதுர அடிக்கு வந்து ரூபாய் 25 பைசா அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்போது மொத்த சதுரடி அப்படிங்கிறது 900 தானே. அதை வந்து நம்ம ரூபாய் 25 பைசாவில் வந்து டிவைட் பண்ணோம்னா மொத்தம் எவ்வளவு பரப்பு இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. பரப்பளவு அந்த செவ்வகத்தினுடைய பரப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மொத்தம் எவ்வளவு தொகையாச்சு 900 ஒரு சதுர அடிக்கு எவ்வளோ ஆச்சு ரூபாய் 25 காசு ஓகே. 1.25 அதால் வந்து டிவைட் பண்ணால் எவ்வளோ பரப்பளவு வந்து அதை வந்து சரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேவா. ஸோ ஒரு சதுரடிக்கு அப்படிங்கிறது ரூபாய் 25 மொத்தம் வந்து 900 வந்து செலவு பண்ணியிருக்காங்க அந்த பரப்பளவை வந்து சரி செய்யறதுக்காக. அப்போ அதை வந்து டிவைட் பண்ணால் நமக்கு மொத்த பரப்பளவு எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் ஓகே. இப்போ வந்து இது வந்து நமக்கு புள்ளியில் இருக்கிறதுனால வந்து 2 ஸ்தான புள்ளியில் இருக்கிறத வந்து மேலே கீழே வந்து நம்ம 100ஆல் வந்து பெருக்கிடலாம் ஓகேவா. அப்போ அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது 90000 டிவைட் பை 125 அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 10 5 25 1 5 மீதி 4 இருக்குது. அப்போ 8 5 40 3 0 ஓகே. அடுத்தது 5 25 அடுத்து 18,000 வந்து 3 5 15 மீதி 3 இருக்குது. 6 5 30 மீதி 2 0 இருக்குது ஓகேவா. அடுத்து 1 5 5 7 5 35
அடுத்தது மீதி வந்து 1 இருக்குது. அப்போ 2 10 ஒரு 0 இருக்குது. ஓகேவா? அப்போது நீங்கள் அடித்து பாருங்கள் 720 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? 720 சதுர அடி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. மீட்ரு சென்டிமீட்டர் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ஸோ 720 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம செவ்வகத்தின் பரப்பளவு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? செவ்வகத்தின் பரப்பு 720. நமக்கு தேவை வந்து நமக்கு அகலம் தான் தேவை. ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு என்னது? செவ்வகத்தின் பரப்பளவு L × B. ஓகேவா? L வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க? நீளம் வந்து 30. நீளம் வந்து 30ன்னு கொடுத்துருக்காங்க. அகலம் அப்படிங்கிறத வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு அகலம் தெரியாது. செவ்வகத்தின் பரப்பளவு வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எவ்வளவு? 720. இப்போ வந்து இதை வந்து கேன்சல் பண்ணுவோம். ஓகேவா? 0வும் 0வும் கேன்சல் ஆகிடும். 1 3 3 2 3 6 4 3 12. அப்போ அகலம் வந்து எவ்வளவு? 24 மீட்டர். ஓகேவா? அகலம் வந்து 24, நீளம் வந்து 30. ஓகேவா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஏதாவது நமக்கு வந்து ஆகக்கூடிய செலவு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அது சுற்றுலா பரப்பளவு அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து டிவைட் பண்ணிடணும். ஓகே, ஒரு சதுரடி கொடுத்துருந்தாங்க, மொத்த ஆகும் செலவு பரப்பை வச்சு எவ்வளோ ஒரு சதுரடிக்கு எவ்வளோ ஆகுமோ அதை வந்து டிவைட் பண்ணால் மொத்த பரப்பளவு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். 12வது கொஸ்டின் பாருங்கள், கொடுத்துருக்காங்க. ஒரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு வந்து 240 மீட்டர் ஸ்கொயர். அதனுடைய நீள பக்கத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைத்தால் அது ஒரு சதுரமாகும். அதன் நீளம் அகல முறையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம் வந்து நம்ம ஆப்ஷனை வச்சு தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி வந்து நீங்கள் செய்ய வந்து கற்றுக்கோங்க. ஓகே, ஒரு செவ்வகம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு செவ்வக வடிவ வயல் இருக்குது. அதனுடைய பரப்பளவு வந்து என்ன கொடுத்துருக்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட் எழுதிடுவோம். ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவு 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அதனுடைய நீள பக்கத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைத்தால் அது ஒரு சதுரமாகும். ஓகேவா? செவ்வகத்தினுடைய நீளம் இருக்கலாம், அந்த செவ்வகத்தினுடைய நீளம் அதிலிருந்து அந்த செவ்வகத்தின் நீளம் நமக்கு என்னன்னு தெரியாது. அதுலேருந்து ஒரு 8 சென்டிமீட்டர் குறைச்சிட்டோம்னா அது ஒரு சதுரம் ஆயிருமா? ஓகேவா? செவ்வகத்தினுடைய நீளத்திலிருந்து இந்த ரூலும் கரெக்டாக அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண செய்ய போகிறோம். ஓகேவா? இதுவும் வந்து இந்த ரூல் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் இந்த நீளத்துலேருந்து 8 சென்டிமீட்டர் குறைச்சோம்னா அது ஒரு சதுரமாகும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீளம் அகலம் முறையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? எல்லும் அகலமும் வந்து கேட்டிருக்காங்க, நீளமும் அகலமும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண செய்ய போகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். நமக்கு செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு என்னது? L × B = 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆனால் நமக்கு எல்லும் தெரியாது, பியும் தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆப்ஷனை தான் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? அப்போ எந்த 2 நம்பரை வந்து பெருக்கும் போச்சுன்னா நமக்கு 240 வருது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? 20யும் 12 பெருக்கினா என்ன வரும்? 12 24 240 தான் வருது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனுமே நம்ம வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ இது எடுக்கணும். அடுத்த ரெண்டாவது இதை பாருங்கள், 8யும் 3 பெருக்கினா என்ன வரும்? 240 தான் அப்படிங்கிறது தான் வருது. ஓகே, அப்போ இதுவும் 240 தான் வருது. அப்போ 4யும் 6யும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? அடுத்தது 4யும் 6யும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது? 4 6 24 240 வருது. அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கணும். 8யும் 3யும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 24 தான் கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த 3வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் வந்து தேவையில்லை. ஓகேவா? இது வந்து ஆப்ஷனை வந்து எலிமினேஷன் பண்ணிட்டு செய்யக்கூடியது. ஓகே, இப்போது நமக்கு அடுத்த ரூல் என்னது? இந்த மாதிரி 240 ஒரு 2 3 ஆப்ஷனில் வந்துட்டுனா நம்ம அடுத்த ரூல் என்ன பார்க்குறோம்? நீளத்தில் வந்து 8 வந்து கழிச்சிட்டோம்னா அது வந்து சதுரமாகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? நீளத்துலேருந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம விட்டுருவோம். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் எடுப்போம். நீளம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது. ஓகேவா? இந்த ஆப்ஷனை பார்த்தாலே தெரியும் இருக்காது அப்படிங்கிறது. ஏன்னு சொல்லுங்கள்? நீளம் தான். நீளம் அகலம் முறையே அப்படின்னு கொடுத்துறாங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது நீளம், ரெண்டாவது இருக்குது தான் அகலம். ஓகேவா? கண்டிப்பாக நீளத்தை விட அகலம் அதிகமாக இருக்காது. அப்போ இந்த ரெண்டாவது ஆப்ஷனை ஆட்டோமேட்டிக்காகவே கேன்சல் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டனாலுமே உங்களுக்கு தெரியல 8லேருந்து 8 கழிச்சாலுமே நமக்கு 0 வரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாது. நீளத்துலேருந்து ஒரு 8 சென்டிமீட்டர் குறைச்சிட்டோம்னா அது சதுரம் ஆயிரும் அப்படிங்கிறது. அடுத்து இது பாருங்கள், 40லேருந்து 8 கழிச்சா என்ன கிடைக்கும்? 36 அப்படிங்கிறது கிடைக்கும். நமக்கு 6 அப்படிங்கிறது வந்து பி. ஓகேவா? இது வந்து ஒரு சதுரமாக கிடையவே கிடையாது. அப்போது இது வந்து சதுரம் கிடையாது. ஆனால் இதுவே ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 ரூலுமே வந்து கரெக்டாக இருக்குது. 20 சென்டிமீட்டர், அடுத்து வந்து 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த 2 பெருக்கும் போச்சில் நமக்கு என்ன கிடைக்கணும்? 240 அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஓகே, ஃபஸ்ட் ரூல் வந்து கரெக்டாகிட்டு. ரெண்டாவது ரூல் வந்து என்னது? நீளத்திலேருந்து நமக்கு இதான் நீளம். ஓகேவா? நீளம் வந்து 20, அதுலேருந்து ஒரு 8 சென்டிமீட்டர் வந்து குறைச்சோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 12 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? 12 சென்டிமீட்டர். நமக்கு பியோட மதிப்பு வந்து 12 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்படி நம்ம இந்த 2 வேலையுமே 12 அப்படிங்கும்போது நமக்கு நீளமும் அகலமும்
சதுரத்தினுடைய நீளமும் அகலமும் சமம். இங்கேயும் 12, இங்கேயும் 12, இங்கேயும் 12. அப்போது இது ஒரு சதுரமாக ஆகுது. ஓகேவா? 12 ஸ்கொயர் கிடைக்கல. அப்போ ஏ ஸ்கொயர் நமக்கு சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர். அப்போது இந்த 2 ரூலுமே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து ஃபுல் பண்ணுது. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்னது 20 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர். இந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் சம்மில் வந்து ஆன்சர் வரலன்னா நீங்கள் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி செய்யுங்க. ஓகேவா? நிறைய சம்முக்கு ஆப்ஷன் உங்களுக்கு பெரிய பெரிய சம்மெலாம் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? போக போக நீங்கள் வந்து ஆப்ஷனை யூஸ் பண்ணி செய்கிற சம் வந்து டக்குன்னு முடிக்கிற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீளம் 50% அளவிற்கு குறைத்தும் அகலத்தை வந்து 80% அளவிற்கு அதிகரிக்கும் போது அதனுடைய பரப்பில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு செவ்வகம் இருக்குது. அந்த செவ்வகத்தினுடைய நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50%. குறைத்தா அதிகரிச்சா அப்படிங்கிறத பாருங்கள். குறைச்சி. ஓகேவா? டிகிரிஸ் ஆகுது. அதனுடைய அகலம் செவ்வகம் இருக்குது. செவ்வகத்தினுடைய அகலம் 80% அளவிற்கு அதிகரிச்சு. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த செவ்வகத்தினுடைய பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினுடைய சதவீதம் என்ன அப்படிங்கிறாங்க. ஆரம்பத்தில் ஒரு செவ்வகம் வந்து எப்படி இருந்திருக்கும் தெரியாது. ஓகேவா? அதை தான் நம்ம 100% செவ்வகத்தின் பரப்பு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ இருந்திருக்கும்? 100% இருந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவில் வந்து நீளத்தில் வந்து 50% வந்து குறையுது, அகலத்தில் வந்து 80% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கப்புறமா வந்து இப்படி ஆனதுக்கப்புறமா வந்து அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவில் எத்தனை சதவீதம் வந்து மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பரப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது L/B ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் செவ்வகத்தின் பரப்புக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆரம்பத்தில் இருக்க 100 அப்படியே போட்டுக்கணும். இன்ட்டு L இருக்க இடத்துல Lக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? நமக்கு 50% குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? குறைஞ்சிருக்கு. அப்போது நம்ம 100லேருந்து இந்த 50 வந்து கழிச்சிட்டோம்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும்? 50% அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்ம இந்த Lக்கு பதில் 50% அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? 50/100. 50% நம்ம எப்படி எழுதுவோம்? 50/100 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? அடுத்த இன்ட்டு B. அகலம் நமக்கு என்னது? 80%. 80% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 100 கூட வந்து 80 வந்து கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 180%. 180% நம்ம எப்படி எழுதுவோம்? 180/100 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? ஈக்குவல் இப்போது இதனுடைய பரப்பளவு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 100ம் கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே ஒரு 0வும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறத பெருக்குங்க. 8 40, மீதி 4 இருக்குது. 1 5 ப்ளஸ் 9 இருக்குது. 90 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? 90%. ஓகே, இப்போ அடுத்து நமக்கு வந்து புதிய பரப்பளவு எவ்வளவு கிடச்சிருக்குன்னா நமக்கு 90% வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, ஆல்ரெடி நமக்கு வந்து நம்ம 100% அப்படிங்கிறத இருப்போம். அப்போது பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஓகேவா? புதுசு வந்து கம்மி தான். ஓகேவா? ஆரம்பத்தில் இருந்ததை விட புதுசு வந்து கம்மி தான். அப்போது டிகிரிஸ் தான் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போது பரப்பளவின் மாற்ற சதவீதம் வந்து 100லேருந்து 90 கழிச்சோம்னா நமக்கு என்னது? 10% அப்படிங்கிறது கிடைக்கி குறைஞ்சிருக்கு. ஓகேவா? டிகிரிஸ் ஆகிருக்கு. புதுசை விட பழைய பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவு 100%, புதிய பரப்பளவுடைய சதவீதம் 90%. ஓகேவா? அதனுடைய டிஃப்ரென்ஸ், அதனுடைய மாற்ற சதவீதம் எவ்வளவு? 10% வந்து குறைய தான் செஞ்சுருக்கு. ஓகேவா? பழசை விட புதியனுடைய செவ்வகத்தினுடைய பரப்பளவு குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போது அதிகரிச்சிருக்கு. ஆப்ஷனில் வந்து 10% இன்க்ரீஸ், அதாவது அதிகரிப்பு, 10% டிகிரீஸ், 20% டிகிரீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம டிகிரீஸை தான் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா பழசை விட புதுசில் வந்து 10% வந்து குறைஞ்சிருக்க தான் செஞ்சுருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் 14வது சம் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் அகலத்தின் எந்த மாற்றமும் செய்யாமல் அதன் பரப்பளவு 30% அதிகரிக்கப்பட்டால் புதிய மற்றும் பழைய பரப்பளவுகளின் விகிதம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு செவ்வகம் இருக்குது. அந்த செவ்வகத்தில் அகலத்திலேயோ நீளத்திலேயோ எதுவுமே மாற்றம் செய்யலாம். ஆனால் அதனுடைய பரப்பளவு வந்து ஒரு 30% வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனால் நமக்கு பழைய பரப்பளவுடைய என்னது? பழைய பரப்பளவுமே நமக்கு தெரியாது. ஸோ செவ்வகத்தின் பழைய பரப்பளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை எவ்வளோன்னு எடுத்துக்க போகிறோம்? 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ செவ்வகத்தின் புதிய பரப்பளவு அதில் வந்து 100 கூட வந்து எவ்வளவு இது வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? அப்போது +30 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 130
சதவீதம் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? நமக்கு கேட்டிருக்கிறது வந்து புதுசுக்கும் பழசுக்குள்ள அந்த பரப்பளவுடைய ரேஷியோ விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? புதிய பரப்பளவு இது வந்து பழைய பரப்பளவுள்ள ரேஷியோ. ஓகேவா? பழசுக்குள்ளது. புதுசு வந்து நமக்கு என்னது 130, அதை அப்படியே எழுதிக்கலாம். ரேஷியோ பழைய பரப்பளவு வந்து 100. இப்போ இது வந்து கேன்சல் பண்ணுவோம். 0 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 13:10 அப்படிங்கிற கிடைக்கும். ஓகேவா? புதிய மற்றும் பழைய அப்படிங்கிறது கேட்டிருக்கறதுனால நம்ம அந்த ஆர்டர் படி தான் எழுதணும். ஓகேவா? 13:10 அப்படிங்கிறது நமக்கு ரேஷியோ ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. 14 சம்முக்கு நம்ம செவ்வகத்தில் வந்து மொத்தம் வந்து 14 சம் வந்து வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ செவ்வகத்தில் மொத்தம் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே பார்க்கும்போது சதுரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலுமே சதுரத்தில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சம் இருக்கும் அது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி செவ்வகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே செவ்வகத்துக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் சம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸ்கூல் புக் சம் எல்லாமே எடுத்து தான் ஓகேவா என்னென்ன மாடல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் வந்து நான் இப்போ வந்து கொடுக்கேன். ஓகேவா? இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் வந்து இப்போ கொடுக்கேன். 15வது சம் வந்து ஹோம்ஒர்க் சம். ஊடல இதுலேயுமே நம்ம வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ 15வது சம் வந்து ஹோம்ஒர்க். எல்லாருமே இந்த 15வது சம்முக்கு வந்து ஆன்சர் வந்து கீழே கமெண்டில் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? செவ்வகம் வந்து நம்ம டோட்டலாக வந்து 14 சம் வந்து பார்த்துருக்கோம். 15வது சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். ஓகேவா? ஒரு செவ்வகத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு வந்து எவ்வளவு மடங்காகும் அப்படிங்கிறத கேட்டிருக்கேன். ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? 2, 3, 4, 1. ஓகேவா? ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வந்து. ஓகேவா? அடுத்த வீடியோவில் வந்து இந்த சம்முக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து நமக்கு வட்டம் வரும். ஓகேவா? நம்ம செவ்வகம் வந்து முடிச்சிட்டோம். அடுத்த வட்டம் வரும். அதில் வந்து இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சதுரம் செவ்வகத்தில் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணிட்டோம். எல்லாருமே 10th சம் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.